திருவண்ணாமலையில் சுவாமிகள் தங்கியிருப்பதை அறிந்து வழக்கறிஞர் ஒருவர் சுவாமியை காண வந்தார். அவருக்கு ஞான உபதேசம் கொடுத்து நீ இங்கே தங்கிவிடு என்று சுவாமிகள் சொன்னதால் அவரும் இறுதி வரை திருவண்ணாமலையிலேயே தங்கியிருந்தார். அவர் வேறு யாருமல்ல, விசிறி சுவாமி என்று அழைக்கப்படும் யோகிராம் சூரத்குமார் ஆவார். அதேபோல் பொள்ளாச்சி அருகில் உள்ள புரவிபாளையம் கோடி தாத்தா என்று பக்தர்களால் அன்புடன் அழைக்கப்படும் கோடிசாமியும் மகேந்திரகிரி சித்தரும் நெருங்கிய நண்பர்களாக இருந்துள்ளார்கள். பழனியில் சில ஆண்டு காலம் தங்கி இருந்த பொழுது ராஜயோக மௌனத்துடன் நீ இங்கேயே இரு என்று ஆசிர்வாதம் செய்துள்ளார். அந்த ஆசிர்வாதம் பெற்ற சித்தர் யார் என்றால் இன்று புலிப்பாணி சித்தர் அவதாரமாக சொல்லப்படும் சாக்கடை சித்தராவார். கணக்கன்பட்டி அருகே கோம்பைப்பட்டி என்னும் ஊரில் சில ஆண்டு